இந்த வீடியோவில் 12th மேக்ஸில் லெசன் 4ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 4.22. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் இசட் ஈக்குவல் டு பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம ஆன்சராக கொண்டு வரணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நம்ம இதை எடுத்துக்கிறோம். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் plus cos inverse y plus cos inverse z is equal to pi. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இதை அங்கே கொண்டு போயிருங்க. cos inverse x plus cos inverse y is equal to pi minus cos inverse z. இந்த ப்ளஸ் அங்கே போச்சுன்னா மைனஸாக மாறிடும். இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன ஃபார்முலானா cos inverse x plus cos inverse y. என்ன ஃபார்முலானா cos inverse xy minus root of 1 minus x square root of 1 minus y square. இதான் வந்து இதோட ஃபார்முலா. இஸ் ஈக்குவல் டு, இது நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே போல் இங்கே என்ன இருக்குது, பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக இசட் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் காஸ் இன்வர்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக இசட் போட போகிறோம், மைனஸ் இசட். இதோட ஃபார்முலா இது. இப்போ இந்த ரெண்டு இங்கேயும் காஸ் இன்வர்ஸ் இங்கேயும் காஸ் இன்வர்ஸ் இருக்கா, அந்த காஸ் இன்வர்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் மட்டும் எழுதிக்கோங்க. xy மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இந்த இஜட் இங்கே கொண்டு வந்துருங்க, இதை அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ xy ப்ளஸ் இசட் மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும், ஈக்குவல் டு போட்டு இதை அங்கிட்டு கொண்டு போயிருங்க. root of 1 minus x square root of 1 minus y square. இப்போ ஒரு பக்கம் ரூட் இருக்குது, ஒரு பக்கம் ரூட் இல்லை. அதனால் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போகிறோம், வர்க்கப்படுத்த போகிறோம். அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைடு. அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணால் xy ப்ளஸ் இசட்டு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர், அதுக்கு ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும், இதை வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா அப்படி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து பி ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் இஜட் ஸ்கொயர். அடுத்து 2ab, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அப்போ 2x ஒய் இஜட் ஈக்குவல் டு, இங்கிட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டு மட்டும் கேன்சல் ஆகிடும், இது அப்படியே இருக்கும். அதாவது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து உள்ளே பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணி இது அப்படியே தான் வரும், 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வச்சு பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ நடுவில் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் சேம் அவ்வளோ தான் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அந்த பாருங்கள், ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்னது, இதை இங்கே கொண்டு வந்துடுங்க. இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz, இது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே போட்டுருங்க. இப்போ அது ஆர்டர் எப்படி பார்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கடுத்து ஒய் ஸ்கொயர், அதுக்கடுத்து இசட் ஸ்கொயர், அப்புறம் 2xyz இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த ஆன்சர் நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. ரொம்பவே ஈஸியான சம்ம, வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த முக்கியமான 5 மார்க் கூட பார்ப்போம்.